வணக்கம் அன்பர்களுக்கு. நான் இப்போது சொல்லப்போவது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லலான் இருக்கேன். அதாவது நிறைய ஜாதகங்களில் ராகு கேது தோஷங்களால் நிறைய திருமணம் தடைபடுகிறது. இதை எந்த நிலையிலையும் ராகு கேதுகள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ராகு கேது தோஷம்னு எடுத்துக்கிட்டது இந்த 15 வருஷத்துக்குள்ள தான். அது ஒரு சில ஜோதிடர்கள் செய்த தவறான அணுகுமுறையால் ஏற்பட்ட ஒரு நிலையாக தான் நான் கருதுறேன். ஏன்னு கேட்டால், இப்போ அந்த ராகு கேது தோஷம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ராகு கேது தோஷம்னு சொல்லற அதே நிலையால் வாழ்ந்த வயதான தம்பதியர்களை நான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். நான் இது ஒரு மீட்டிங்லேயே பேசிட்டேன். என்னன்னு கேட்டால், ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த தம்பதியர்கள் 70-80 வயசு வரைக்கும் நல்ல மனைவி குழந்தைகள் குட்டிகளோட நல்ல வாழ்ந்த நிலையை நான் நிரூபித்தேன். அப்போது அந்த ராகு கேது தோஷங்கிறது ஒரு தோஷமாக கிடையாது. ராகு கேது தோஷம்னு உருவாக்கப்பட்டது. ராகு இந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்து தன்மையை மாற்றும், அவ்வளோதான். அது அந்த ராகுகேது தோஷம் இருக்கிற ஜாதகமும் ராகுகேது இல்லாத ஜாதகமும் சேர்ந்து தம்பதியராக வாழ்ந்த நிறைய தம்பதிகளை நான் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நான் அதை நிரூபிச்சிருக்கேன். சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த சேனலில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ இது என்னன்னு கேட்டால், நிறைய பேர் ராகுகேது தோஷம்னு சொல்லி தனக்கு வரப்போகிற கலஸ்திர துணையை வரவிடாமல் பண்ணிக்கிறாங்க. ஆகையால ஒரு சில ஜோதிடர்கள் செய்யும் தவறான ஆராய்ச்சி முறை, அது ராகுகேது தோஷம் எடுத்துக்கக்கூடாது. நானே சொல்லிட்டேன், ராகுகேது தோஷம்னு இருந்ததை நான் ராகுகேது தோஷம் இல்லாத தம்பதியரையும் ராகுகேது இருக்கிற ஜாதகத்தையும் ராகுகேது தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு அந்த தம்பதியர்கள் நல்லா வாழ்ந்ததை நான் நிரூபிச்சே இருக்கேன். இன்னும் இருக்காங்க. நான் ஒரு 10-12 ஜாதகத்தை இதுக்காக ரெடி பண்ணி அவங்கள பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவங்கள பேட்டி கண்டிருக்கேன். நான் ஒரு நாளைக்கு அதே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த பேட்டி அதில் உங்களுக்கு போட போகிறேன். அன்பர்கள் எல்லாரும் அதை நல்லா பயன்படுத்திங்க. ராகுகேது தோஷம் தோஷமே அல்ல. செவ்வாய் தோஷத்தை வேணாலும் தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி கலஸ்திர ஸ்தானத்தை அமைக்கணும். பெண்ணுக்கு செவ்வாய் தான் கலஸ்திர காரணமாக வர்றதுனால அதை எடுத்துக்கலாம். ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய், அது எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ராகுகேது தோஷம் எடுத்துக்கிட்டு எந்த நபரும்